நாம் பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, விதிக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் முடியுமே தவிர விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையை உருவாக்கிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. இதுவரை அனைத்து முயற்சிகளையும் தோல்வியை தந்திருந்தாலும் நம்பிக்கையுடன் எடுத்து முயற்சியை தொடங்குங்கள். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல, உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செய்து முடித்தீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். சோகம், துன்பம் ஆகிய இரண்டுமே நம் வாழ்வின் நிலையற்ற இரு கண்ணாடிகள். அவற்றை காலம் கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறெதுவும் இல்லை. நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அதில் மட்டும்தான் தாராளம் காட்டுவதுதான் வாழ்க்கையின் ரகசியம். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு. எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமல்ல, எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதே முக்கியம். இல்லாத சில விஷயங்களை, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து விடாதே. ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் நேரம். ஏனென்றால் நீங்கள் நேரம் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. வாழ்க்கையின் நேரத்தை மட்டும் வீணடிக்காதே. நேரத்தை வீணாக்காமல் இருக்க வாழ்க்கையை வீணாக்காதே. நாம் நடக்கும் பாதை மலர் மீது அமைய வேண்டும் என நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் அதில் உள்ள ஒரு முள்ளை கூட மிதிக்க கூடாது என நினைப்பதில் அர்த்தம் இல்லை. தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு கணம் நின்று வெற்றியை நோக்கிய பயணம் இது. பாதை மிக கரடுமுரடாக காயங்களை தந்து வழிகளை தோற்றுவிக்கும் நிலை இது. அழுத்தம் அழவைக்கும், சிரிப்பை சிறை வைக்கும், மனதை காயங்களால் கலங்கடிக்கும். உள்ளுணர்வு போனாட்டம் இறுதி வரை தன் நிலைப்பாட்டால் உறுதியாக இருந்தால் வெற்றி நமதே. வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறந்தாலும் வாழ்ந்தோம் என்பதே வாழ்க்கை. விழுந்து எழு, அப்பொழுதுதான் நீ கீழே விழ காத்திருப்பவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுத்தவன் யார் என்று தெரியும். நேரம் சரியில்லை என்று சொல்வது எல்லாம் பொய், நீ சரியில்லை என்பதுதான் மெய். காலம் என்றுமே உனக்காக நிற்காது. நீதான் காலத்திற்கு தகுந்த மாதிரி உன்னுள் மாற்றத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். எதையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டு விடுங்கள். காலம் மாற்றிவிடும். எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக இருக்கும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கின்றோம், என்னை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. ஒருவரை குறை கூறும் முன் ஒரு முறை சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய். ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம். உன் வெற்றியையும் தோல்வியையும் உனக்கானது என்பதை உணர்த்துக்கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. இதையெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் கடந்து போகாது, பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம். வழிகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வெற்றியோ தோல்வியோ நிற்காமல் சென்று கொண்டே இருங்கள். ஒரு கட்டத்தில் வழிகள் சலித்தோ அல்லது மரத்தோ போய்விடும். வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு. தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய். வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம்
அனுபவசாலிகள் இல்லை, வழிகளை கடந்து வருபவர்கள் தான் அனுபவசாலிகள். வாழ்க்கையில் நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று, மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது. மற்றொன்று, ஏற்றுக்கொள்ளாத முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. எதுவென்று முடிவு செய். வெற்றியை பயிற்சி செய். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். தொடக்கும் இடத்தில் இருந்து பார்த்தால் பாதை முடிவது போல்தான் தெரியும். நம்பிக்கையுடன் கால்கள் முன்னோக்கி பயணப்பட்டால் பயணம் தொடரும். இலக்கு தெரியும், வாழ்க்கை புரியும். ஒரு கதை ஒருவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது கதையின் பிழையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. பார்த்தவனின் பார்வையில் பிழையாக கூட இருக்கலாம். இறைவன் நமக்கு கண்களை கொடுத்தது அடுத்தவர் குறைகளை கண்டுபிடிக்க அல்ல, அடுத்தவர் குறை கண்டு தன் குறையை தீர்த்து கொள்ள. ஒருவன் அடைந்ததை கண்டு பொறாமை கொள்ளாதே. அதற்கு அவன் இழந்ததை அறிந்தால் அதை அடையும் ஆசையே அழுது போகலாம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. இழந்த இடத்தை பிடித்து விடலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது. கிடைக்காததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைத்ததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். சாதாரண மனிதனை கூட அசாதாரணமான மனிதன் ஆக்குவது அவன் எதிர்கொள்ளும் சோதனைகள் தான். சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகாதே, துணிவுடன் எதிர்கொள். நாளை உனக்கு சாதனை நாளாகும். வாழ்க்கை உன்னை பலவிதங்களில் பலவாறு சோதிக்கும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே. உன் சிந்தனையிலும் செயலிலும் உன் இலக்கை நோக்கி இருக்கட்டும். வெற்றி வந்தே தீரும், வென்றே தீருவாய். தோற்றுவிட்டு தோல்விக்கு காரணம் சொல்லாதே. வெற்றிக்கு பின் தோல்விக்கான காரணம் சொல். வெற்றிக்கு முன் நீ சொல்லும் காரணம் எவன் காதுகளுக்கும் விளங்காது. பல தடைகள் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் நீ துவண்டு போகாதே. அதற்கு காரணம் நீ சொல்லிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தோல்விதான் வெற்றியின் ரகசியம். அதை புரிந்தவன்தான் சாதனைகளின் சரித்திரம். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினம் என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும். வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தோல்வி கூட கிடைக்காது. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று இந்த உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் 2 புள்ளிகள் வைத்து உன் வாழ்வை தொடங்கு. உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீதான், மற்றவர்கள் அல்ல. எல்லாம் மாறிவிடும் என்று நினைக்காதே, மாற்றிவிட வேண்டும் என்று நினை. வரலாறுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மாற்றத்திற்கான மைய புள்ளி நம் மனது மட்டுமே. தோல்வியிடம் வழி கேட்காமல் வைக்காமல் வெற்றியின் வாசல் படிக்கு வந்து சேர முடியாது. உனது எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உனக்கு எதற்கு? ஓடுகின்ற வயதில் நீ உட்கார நினைக்காதே, பிறகு நீ உட்காரும் வயதில் நினைத்தாலும் ஓட முடியாது. கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பது இல்லை, கனவு மட்டுமே காண்கிறவர்கள் தோற்கிறார்கள். ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. மனம் தளராதே, பெரும்பாலும் கடைசி சாவிதான் கதவை திறக்கும். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். உன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. நீ முயற்சி செய்ய செய்ய அதன் பலன்கள் கூடிக்கொண்டே போகும். தாழ்வு மனப்பான்மை என்பது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை. கஷ்டங்கள் இல்லை என்றால் போராட எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய்துவிடு. ஏனென்றால் நாளை இன்னும் அந்த பணியினை சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ பெறுவாய். ஒன்றின் முடிவின்தான் மற்றொன்றின் தொடக்கம். இந்த ஒன்றை நீ அறிந்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கையில் வெற்றி எப்பொழுதும் உன்வசமாகும். அறிந்திருந்தால் மட்டும் போதாது, பண்படுத்து. விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்து. ஒரு தனி மனிதனாக போராடி உலகை மாற்ற முடியாதுதான்.
ஆனால் நிச்சயமாக அது ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்க முடியும். ஒன்றை கொன்றால் மட்டுமே நீ வெற்றி அடைய முடியும். அது உன் தீய பழக்கம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் இங்கு வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவனா என்று கேட்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது. திரும்ப திரும்ப செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதையில் விட்டு விட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது. சாதிக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும். காத்திரு. நீங்கள் மாறும் வரை எதுவும் மாறாது. நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும். துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் நம் கூடவே இருக்கும் ஒரே நண்பன் நம் உழைப்பு மட்டுமே. நமது மகிழ்ச்சிக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ வாழ வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்தில் நீ பணமாகத்தான் பிறக்க வேண்டும். அடுத்தவருடன் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. தனது உழைப்பின் மீது சலிப்பில்லாதவன் நிச்சயம் வெற்றி அடைவான். 2 ரூபாய் பேனாவாக இருந்தாலும் சரி, 2 ரூபாய் பேனாவாக இருந்தாலும் சரி, நாம் எதை எழுத விரும்புகிறோமோ அதை மட்டுமே எழுதும். அதை போல வாழ்க்கை உன்னுடையதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடினமாக உழைக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை சொந்தம். தகுதிக்கு மீற ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு நீ ஆசைப்பட்டதை அடைய உன் தகுதிகளை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. வெற்றி நிச்சயம். நேரத்தை விலைக்கு வாங்கும் அளவிற்கு யாரும் பணக்காரர் இல்லை. அதே போல யாரும் எதிர்காலத்தை மாற்ற முடியாத அளவிற்கு ஏழையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும். அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைப்பதும் வெல்வதும் சந்தேகம். தன் மேல், தன் திறமையின் மேல், தன் முயற்சியின் மேல் நம்பிக்கை வைப்பவன் வீழ்வது சந்தேகம். உங்களை வேண்டாம் என்று தூக்கி வீசியவர்களுக்கு முன் முளைத்து காட்ட வேண்டும் விதைகள் போல. முடிந்துவிட்டான் என பல நினைக்கையில் மீண்டும் உதயமாவதும் வெற்றிதான். நீ ஒருவரை ஏற்றிவிடும் ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிதான். அதனால் தயங்காமல் உதவி செய். இப்போதே தொடங்குங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் உங்களிடம் வந்து சேரும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதரிடம் மட்டும் பழகு. அவர்கள் தான் நீ விரும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறி செய்வார்கள். முதலில் உன் பலம் அறிந்து கொள். தன் பலம் அறியாதவன் திறமைகள் இருந்தாலும் கடைசி வரை பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க நேரிடும். முடியும் வரை முயற்சி செய். முயற்சி செய்தால் மட்டுமே தடங்கல்கள் கூட உன் தடமாகும். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது தாக்கு பிடிப்பவன் மட்டுமே இன்பத்தை நோக்கி செல்கின்றான். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை. ஆனால் அந்த வெற்றியை பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. தொட்டுவிடும் தூரத்தில் தான் வெற்றி இருக்கிறது. சிக்கல்கள் பல சந்தித்தாலும் முடியும் என்ற நம்பிக்கை வைத்து முன்னேறும் நபருக்கு மட்டும் உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ யாராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. யாருடைய சுயநலத்துக்காகவும் உங்கள் நிம்மதியை பலியாக தராதீர்கள். என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கேயும் நீச்சல் அடிக்க கூடாது. தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்று நிலை வரும் பொழுது கூடவே உனக்காக நான் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் மனம். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்குள் கேட்கும் குரலே நம்பிக்கை. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம். நீ பயன்படுத்தாத நேரத்தை ஒருபோதும் பண்படுத்த முடியாது. இழந்ததை விடுங்கள். மிச்சம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். அதிலிருந்து தொடங்குங்கள். இன்னும் இருக்கிறது வாழ்க்கை. நீங்கள் வாழ்வதற்கு உனக்கான மதிப்பை நீதான் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் யாரேனும் அதை குறித்து மதிப்பிடும் போது மனம் கலங்கக்கூடாது. ஒரு மனிதன் தான் தோற்கடிக்கும் போது அவன் செயல் முடிவது இல்லை. மாறாக அவன் அந்த செயலில் இருந்து வெளியேறும்
போதே முடிவடைகிறது. நாளை என்ன செய்யலாம் என்று யோசனை செய்யுங்கள். நாளை என்ன நடக்குமோ என்று நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தால் உங்கள் நிம்மதி தொலைந்துவிடும். நிலையானது என்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது. யோசித்துக் கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது. உங்களுக்கு ஒன்று வேண்டும், நடக்கணும் என்றால் இறங்கி வேலை செய்தால் மட்டுமே நடக்கும், அது கிடைக்கும். நீங்கள் அழுதால் உங்களை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அதற்கு மாறாக புன்னகைக்க ஆரம்புங்கள். எல்லோரும் உங்களையே பார்த்து பொறாமைப்படுவார்கள். நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை நன்றாக செய். மனசுல நிறைய வழிகளை வைத்துக் கொண்டு ஆறுதலுக்கு தவிக்கும் இதயங்கள் தான் இன்று நிறையவே ஏமாற்றப்படுகிறது. பொய்யான அன்பை கொண்ட சுயநலவாதிகளிடம். உண்மையான அன்பிற்கும் பொய்யான அன்பிற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். உண்மையான அன்பு எப்பொழுதும் நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும். அப்படி உங்க வாழ்வில் யார் அடிக்கடி காரணத்தை உருவாக்கி பேசுவதை தவிர்த்து வருகிறார்களோ அவர்களை விட்டு விலகியே இருங்கள். அவர்களை பேச வைப்பதற்காக முயற்சி செய்தால் ஆபத்து உங்களுக்குத்தான். பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள். பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகிச் செல்லும். உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும். நினைத்த வாழ்க்கை அமையாமல் கிடைத்த வாழ்க்கையில் அமைதி நினைக்காமல் பிற நலனுக்காக பிடித்த இதயத்தை மறந்து வேதனை கொண்ட ரணத்துடன் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பிடித்த உறவுகளின் நினைவுகள் காலம் மாறினாலும் பிரிக்கவே முடியாது. ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள். ஏனெனில் இங்கு நிஜமுகத்துடன் சுற்றுபவர்கள் குறைவு. சிரிப்புகளை எல்லாம் நம்பிவிடாதே. அவனவன் சிரிப்புக்கு பின்னால் 1000 உள்ளர்த்தங்கள் இருக்கலாம். என்னதான் நடித்துக் கொண்டே இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களின் சுயரூபமும் தெரிந்துவிடும். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே. எல்லோரும் ஒரு வகை முகமூடியுடன் தான் சுற்றி வருகிறார்கள். உன்னை நம்பு, அது போதும். பொய் பேசி பொய்யுடன் வாழ்வதை விட மெய் பேசி மெய்யுடன் தனிமையில் வாழ்வது எவ்வளவோ மேல். உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஒரு அழகான சந்தர்ப்பம் தான் பிரிவு. இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்கும் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவரவர் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். கவலைப்படாதீர்கள். முகங்கள் ஒரு நாளும் மாறுவது இல்லை. ஆனால் அவர்கள் முகமூடிகள் தான் சில நேரங்களில் கலன்று விடுகின்றன. யாராவது உன்னை தூண்டி கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகிறான் என்றால் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கிறான் என்று அர்த்தம். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம். அவதானமாக இருந்து கொள். பார்க்கும் சொந்தம் எல்லாம் பாசமாய் தெரிந்தாலும் பழகிப்பார். அதில் பாதி வேஷம்தான். உலக மகா நடிகனாக இருந்தாலும் நம் நிலை சற்று தவழும் போது அவர்கள் வேஷம் கலைந்து உண்மை தெரிந்துவிடும். வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயம் தேடாமல் எதிரிகள் வெளிக்காயத்தை தரும்போது கூட இருக்கும் உறவுகள் உள்காயத்தை தான் தருவார்கள். இருளை சுமக்கும் உண்மைகள் எப்பொழுதும் கனமானவை. காரணம் அவை கண்ணீரை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கும். நிலை என்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பமாகவே இருக்கும். கடந்து போனதை நினைத்து கவலைப்படாதீர்கள். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை. கவலை மறக்க கற்றுக்கொண்டவர்கள். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் கூட உன்னை போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாயிருக்க
இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். உனக்கென்ன கவலை, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க என்று எளிதில் யாரையும் விமர்சிக்காதீர்கள். அவர்கள் அழுது அழுதே மறுத்து போனவர்களாக இருக்கக்கூடும். கண்ணீர் சிந்தும் போது துடைக்க யாரும் வருவது இல்லை. கவலை கொள்ளும் போது சிரிக்க வைக்க எவரும் வருவது இல்லை. அறியாமல் ஒரு தவறு செய்து பார், உன்னை விமர்சிக்க இந்த உலகமே கூடி வரும். அதிகமாக உறங்குவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல. சில நேரம் கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைப்பவர்களாகவும் இருக்கலாம். உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். நேர்மையாக வாழ்ந்தால் பயந்தவன் என்று சொல்லும் இந்த உலகம்தான் உண்மையாக இருந்தால் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லும். இந்த உலகத்தில் நீங்கள் மிக மிக நேர்மையாக இருந்து விடாதீர்கள். நேரான மரங்கள் தான் முதலில் வெட்டுவதற்கு தேர்வு செய்யப்படுகின்றன. சிலருக்கு அழகு முக்கியம், சிலருக்கு அறிவு முக்கியம், சிலருக்கு அன்பு முக்கியம் என்பதை புரிஞ்சா போதும். அப்புறம் நம்ம யாருக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்பட்டு விடுவாய். எல்லாவற்றிலும் எல்லோரிடமும் அளவா இருந்து கொள். தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள், சந்தோஷமாவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களோடு உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய தேடல்களும் நேரங்களும் குறைந்தே போகும். அவதானமாக இருந்து கொள். யார் பேசினாலும் கேட்டுக்கொள். ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சை கொடு. எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள். ஆனால் அறிவுரை மட்டும் கூறாதே. எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்பது சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயி வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். 100 சொந்தங்கள் இருந்தாலும் ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் தான் தெரியும் 100இல் எது அது உண்மையான ஒன்று என்று. யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் உறவுகள் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். சில மனிதர்களிடம் சற்று விலகி இருக்க பழகுங்கள். நட்சத்திரங்கள் கூட நெடுதொலைவில் இருந்தால்தான் அழகு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உன்னை பற்றி குறை கூறும் தருணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடாதே. இங்கு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள காத்திருப்போர் ஏராளம். யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள்வாய். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கை யதார்த்தமானது. வாழ்வில் நீ அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே நல்லதை நினை, நல்லதே நடக்கும். மன நிம்மதி ஒன்றே மனிதனுக்கு அவசியம். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதை விட பெரியது. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே. வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. மழை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும்
அன்பான குணத்திற்கு ஈடாகாது. பார்வையில் பார், இந்த உலகம் அழகானது. பழகிப்பார், இந்த உலகம் போலியானது. கோவப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையாக கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. மதிக்கும் இடத்தில் பணிந்து நில், மதிக்காத இடத்தில் துணிந்து நில். மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கூட தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டிய காலத்தில் செய், ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் நீ இருக்கின்றாய். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள். எதிர்காலத்தை நினைத்து கனவு காண். ஆனால் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக வாழ். என்னடா வாழ்க்கை என்று எப்போது எல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் கடந்து போகும். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவது இல்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். வாழ்வில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும். சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது, வெற்றி தலைக்கு என்றும் போகக்கூடாது. சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும். வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் வாழ்க்கை மாறி போகும். அழாத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் வாழ்க்கை. என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எண்ணம் போல் வாழ்க்கை. உருளும் உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை. முடிந்தவரை நாம் நிலையாக இருக்க முயல்வோம். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே, அதுவே உன் பெரும் தவறாகிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் இருக்கும். போலியான நபர்களை கண்டறிய நீ கொடுத்த விலையாகும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை. கடந்த காலம் உன் தலையில் உள்ளது, எதிர்காலம் உன் கையில் உள்ளது. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும், ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும். விதி ஏதோ ஒரு சூழலில் நீ வீழ்ந்து விட்டால் அதுவல்ல விதி. விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தான் நிமிர்ந்து நிற்கிறது பார் ஆழமரம், அதுவே விதி. யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே, அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும். நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். தாயிடம் நிரம்பி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரம்பி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று, இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும்தான், யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போது எல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. நாம் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை. தானமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, நம் மனதின் நாளத்திலிருந்து முழுமையாக கொடுக்காதவரை அதன் சிறப்பு தெரிவதில்லை. வாழ்க்கை தத்துவம் அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம். இருக்க வேண்டியது பணிவு, இருக்க கூடாதது பொறாமை. உயர்வுக்கு வழி உழைப்பு. கண் கண்ட தெய்வம் பெற்றோர். செய்ய வேண்டியது உதவி, செய்ய கூடாதது துரோகம். நம்ப கூடாதது வதந்தி, நழுவவிடக் கூடாதது வாய்ப்பு.
நம்முடன் வருவது புண்ணியம். பிரியக்கூடாதது நட்பு. மறக்க கூடாதது ஒன்று நட்பு. மிக மிக நாள். இன்று மிக பெரிய தேவை அன்பு. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் காணல். மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு. இவற்றை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். யார் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே, பின்பு அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே, வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்புக்குள் உரிய இடத்தில் வாழ்க்கை செழிக்கும். எது தர்மம் எது அதர்மம் என்பதை எளிதில் கண்டறிய முடியவில்லையா? அதற்கு ஒரு பதில் சூழ்நிலைகளே. அதற்கு சரியான தீர்வு. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் சூட்சமங்களை எளிதில் கண்டறியலாம். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நன்மையில் தான் முடியும். அகிலத்தின் நடத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அன்பிற்கு மட்டுமே உண்டு. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. பெண்களின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் தான் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவன் பெண்களுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. ஒரு பெண்ணுடைய அழுகையின் உச்சம்தான் ஆணவம், அவளது ஏமாற்றத்தின் உச்சம்தான் திமிர், துரோகத்தின் உச்சம்தான் தைரியம். பிறரால் கற்றுக் கொடுக்க முடியாத, எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத மிக கடுமையான மொழி மௌனம். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள், உடலால் மட்டுமல்ல மனதாலும். கோபம் என்பது என்ன? நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்க மறுப்பதே கோபம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வதே பொறுமையாகும். வெறுப்பு என்பது என்ன? ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே வெறுப்பு ஆகும். நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொள்வதே அன்பு ஆகும். சிரிப்பும் கண்ணீரும் தான் பெண்ணிற்கு பலமும் பலவீனமும். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். ஆயுதங்களால் வெல்ல முடியாததையும் அன்பினால் வென்று காட்டலாம். எந்த உறவும் தூரமாய் இருக்கும் வரையே ரசனைக்குரியது. அடைமலையாய் பிடித்துக் கொண்டால் வெறுப்புக்குள்ளாகிவிடும். நியாயத்திற்காக கோபம் கொள்வது பிரிந்து செல்வதற்கு அல்ல, புரிய வைப்பதற்காக. தனிமையை கண்டு அஞ்சாதே, அதில் சில உண்மைகள் உறைந்திருக்கும், சில மர்மங்கள் மறைந்திருக்கும். உன் தனிமை உனக்கு வரமா இல்லை பாரமா என்பதை நீதான் முடிவு செய்கின்றாய். வாழ்வில் ஏற்பட்ட சில காயங்களை யாராமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் அதுவே உன் இயக்கத்திற்கும் உன் இலக்கிற்கும் அச்சாணி. யோசிக்கும் நேரத்தில் செயல்படாதே, செயல்படும் நேரத்தில் யோசிக்காதே. ஏனென்றால் நேரம் மட்டுமே வியாபாரமாகும். உன் உதிரத்தின் வெளிவடிவமே கண்ணீரும் வியர்வையும். பிறருக்காக சிந்தும் கண்ணீர் அழகானது, உழைப்பால் வரும் வியர்வை அர்த்தமானது. அது இரண்டும் வீணாகாமல் பார்த்துக்கொள்.